மூன்று நெருக்கடிகள் இந்த உலகை சுழற்றி அடித்துக் கொண்டிருக்கின்றன. உலகின் முக்கிய தானிய ஏற்றுமதி பிராந்தியங்களில் ஒன்றான உக்ரைன் மீதான போர் இன்னும் ஓய்ந்தபாடில்லை. ஈரான் மோதல் காரணமாக எரிபொருள், கப்பல் போக்குவரத்து மற்றும் உரச்சந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் கடுமையான வறட்சியும் மற்ற இடங்களில் பெருவெள்ளமும் ஏற்படும் அச்சுறுத்தலும் உருவாகியுள்ளது. இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது உலகளவில் மீண்டும் ஒரு கடுமையான பசிக்கொடுமை ஏற்படுவது தவிர்க்க முடியாதது போல தோன்றும். ஆனால் நல்வாய்ப்பாக அது இன்னும் நிகழவில்லை. குறைந்தது இதுவரை ஏற்படவில்லை. உணவுப் பொருட்கள் விலை 2022 ஆண்டின் உச்சத்தை விட கிட்டத்தட்ட 20% வரை குறைந்துள்ளது. ஆனால் அதற்காக உணவுப் பொருட்கள் மலிவாகிவிட்டன என்ற அர்த்தம் இல்லை. பெருந்தொற்றுக்கு முந்தைய காலத்தோடு ஒப்பிடும்போது தற்போதும் விலை மிக அதிகமாகவே உள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்திற்கு பிறகு சர்வதேச அளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்த போதிலும் 2022 ஆண்டை போன்று மிக மோசமான அளவிற்கு அது அதிகரிக்கவில்லை. விவசாய உற்பத்தியில் நாம் கணிசமான முன்னேற்றங்களை கண்டு வருகிறோம். உதாரணத்திற்கு இந்தியா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுவதிலும் இந்த வளர்ச்சி காணப்படுகிறது. இது உணவு உற்பத்தியை தக்க வைக்கவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கவும் உதவியுள்ளது. மேலும் பிராந்திய அளவில் மோதல்களால் ஏற்படும் சில பாதிப்புகளை சமன் செய்ய இது பெருமளவில் உதவுகிறது. எல்னினியோவை பொறுத்தவரை தீவிர காலநிலை மாற்றம் காரணமாக அது விளைச்சலை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சில உணவுப் பொருட்களின் விலையும் உயரும். இருப்பினும் காலநிலையால் ஏற்படும் பாதிப்புகள் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தோடு நிற்கும்போது பிற முக்கிய உற்பத்தியாளர்களால் அதை ஈடு செய்ய முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் பல விவசாய பகுதிகள் பாதிக்கப்பட்டாலோ அல்லது அரசுகள் ஏற்றுமதிக்கு தடை விதித்தாலோ அந்த இழப்பை ஈடு செய்வது கடினமாகிவிடும். ஆனால் இவையெல்லாம் பசிக்கொடுமை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது என்பதை குறிக்காத. உலகம் முழுவதும் 266 மில்லியன் மக்கள் கடுமையான பசி பட்டினியை எதிர்கொண்டு வருவதாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு தெரிவித்துள்ளது. மிகவும் பேரழிவுகரமான பசிக்கொடுமை உலகளாவிய தானிய விநியோகங்களால் சென்று சேர முடியாத பகுதிகளில் தான் நிலவுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் ஆய்வு செய்யப்பட்ட உணவு நெருக்கடி மிகுந்த நாடுகளில் கடுமையான பசியால் தவிக்கும் மக்களில் 2 பங்கினர் வெறும் 10 நாடுகளில் தான் வாழ்கின்றனர். போர் உள்ளூர் உணவு ஆதாரங்களை அழிக்கிறது, லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்கிறது, உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்துவதுடன் நிவாரண உதவிகள் சென்றடைவதையும் கடுமையாக முடக்குகிறது. உதாரணமாக சூடான் மற்றும் காசா போன்ற பதற்றமான பகுதிகளில் பசி என்பது ஒரு ஆயுதமாகவே அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதை நாம் காண்கிறோம். மேலும் இந்த புவிசார் அரசியல் மோதல்கள் உலகளாவிய உணவு விநியோகத்தை இதுவரை முழுமையாக முடக்கவில்லை என்றாலும் அவை கட்டுப்பாட்டை மீறிச் சென்று நிலைமையை இன்னும் மோசமாக்கும் அச்சுறுத்தல் உள்ளது. நம் கண்களுக்கு எதிரிலேயே மறைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உர தட்டுப்பாடு. உலகளவில் கடல் வழியே நடைபெறும் உர வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கடந்து செல்கிறது. சில விவசாயிகள் உரங்களுக்காக முன்பை விட மிக அதிக தொகையை செலவிடுகின்றனர். சிலர் உரம் வாங்குவதை தள்ளி போடுகின்றனர் அல்லது குறைந்த உரமே தேவைப்படும் பயிர்களுக்கு மாறுகின்றனர். இதன் காரணமாக அடுத்த அறுவடையில் மகசூல் பெருமளவில் பாதிக்கப்படலாம். எனவே தானியங்களின் அறுவடை, பெருமளவிலான கையிருப்பு மற்றும் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்ட வர்த்தகம் ஆகியவையே இந்த 3 முனை நெருக்கடி ஒரு உலகளாவிய உணவு பேரதிர்ச்சியாக மாறாமல் தடுத்து நிறுத்தியுள்ளன. இந்த புதிய நெருக்கடிகள் முழுமையாக தாக்குவதற்கு முன்பே உலகளவில் பசிக்கொடுமை உண்மையில் குறைந்து கொண்டிருந்ததாக ஐநாவின் அண்மைக்கால புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஆனால் இதன் தாக்கம் தாமதமாகவே எதிரொலிக்கும். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் மட்டுமே 2030 ஆண்டிற்குள் மேலும் மில்லியன் கணக்கான மக்களை பசியில் தள்ளக்கூடும் என்று ஐநா கணித்துள்ளது. மேலும் இந்த கணிப்பில் எல் நினோவால் ஏற்படும் பாதிப்புகள் இன்னும் சேர்க்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த உலகளாவிய நெருக்கடி பெரும் பாதிப்பை உருவாக்கவில்லை என்றாலும் அந்த ஆபத்து இன்னும் கடந்து போய்விடவில்லை. ஈரான் மோதலால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்து உக்ரைனின் தானிய ஏற்றுமதிகள் வெற்றிகரமாக முடக்கப்பட்டு எல் நினோ அடுத்த ஆண்டின் விளைச்சலையும் கடுமையாக பாதித்தால் அல்லது இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடந்தால் என்னவாகும்? அவ்வாறு நடந்தால் உலகளாவிய பசிக்கொடுமை முன் எப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் போர் சூழலில் வாழும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு உணவு பஞ்சத்தின் பேரதிர்ச்சி ஒருபோதும் குறைந்ததே இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.